நடு கடல்ல ஒரு ஷிப் இருக்கிறத பாக்குறீங்க. அந்த ஷிப்புல இருக்கிற எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. சாப்பாடு, மருந்து, பணம்னு சொல்லிட்டு அந்த ஷிப்ல இருந்தவங்களோட பொருள் எல்லாமே வெச்ச இடத்துல இருந்திருக்கு. த டெரிஃபையிங் மிஸ்ட்ரி கேஸ் ஆஃப் மேரி செலஸ்டே. நவம்பர் 1872. மேரி செலஸ்டே ஷிப் இட்டாலிக்கு போறதுக்காக நியூயார்க்ல இருந்து கிளம்புது. அந்த ஷிப்ல கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ், அவரோட ஒய்ஃப், அவங்களோட 2 வயசு குழந்தை, அப்புறம் 7 க்ரூ மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு மொத்தம் 10 பேர் இருந்திருக்காங்க. ஒரு மாசம் கழிச்சு, அதாவது சரியா டிசம்பர் 1872ல வேற ஒரு ஷிப், மேரி செலஸ்டே ஷிப், தனியா அட்லாண்டிக் ஓஷன்ல மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நடு கடல்ல எந்த ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனும் இல்லாம போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த ஷிப் கிட்ட போறாங்க. அந்த ஷிப்ல இருக்கவங்க மேரி செலஸ்டே ஷிப்குள்ள போனதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல பைரட்ஸ்லாம் அதிகமா இருப்பாங்க. அவங்களோட வேலையே இன்னொரு ஷிப் கூட சண்டை போட்டு உள்ள இருக்க ரிசோர்சஸ் எல்லாம் சுருட்டிப்பாங்க. பட் அந்த ஷிப்ல அந்த மாதிரி ஒரு தடயமும் இல்ல. அந்த ஷிப்ல ஒரு துளி பிளட் கூட இல்ல. ஒருவேளை ஏதாச்சும் டிசீஸ் வந்து இறந்திருந்தாலும் அவங்களோட பாடி அந்த ஷிப்ல தான் இருந்திருக்கணும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த ஷிப்ல இருந்த மொத்த பேரும் காணாம போயிருந்தாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஷிப்ல இருக்கிற எந்த ஒரு பொருளும் யாராலையும் எடுக்கப்படல. அது வெச்ச இடத்துலயே தான் இருந்திருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஈவன் சாப்பாடு, குடிக்கிற தண்ணிலாம் கூட அங்கேயே அப்படியே விட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஷிப்பை ஏன் அப்படியே விட்டுட்டு போகணும்? அதுக்கப்புறம் நிறைய தியரி சொல்லப்பட்டது. பட் நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணப்பட்ட தியரி என்னன்னா, மேரி செலஸ்டே ஷிப்ல மொத்தம் 1700 பேரல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருந்திருக்கு. ஒருவேளை அங்க இருக்கிற ஒரு சில பேரல்ஸ்ல கசிவு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்போட கேப்டன் எல்லாரையும் டெம்பரரியா லைஃப் போட்ல அந்த ஷிப்ல இருந்து கொஞ்சம் தூரமா ஸ்டே பண்ண வச்சிருக்கலான்ட்டு சொல்லப்படுது. அப்படின்னா அவங்க திரும்ப வந்திருக்கணும்ல. பட் 150 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இறந்தே போயிருந்தாலும் அவங்களோட பாடியாச்சும் கிடைக்கணும்ல. ஆனா அப்படி எதுவும் கிடைக்கல. ஒருத்தரோட பாடி கூட கிடைக்கல. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு.